ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழில் 16th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஓவில் கேட்கப்பட்ட அந்த 30 கொஸ்டின்ஸ் நம்ம நைட்டு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா நம்ம 10th புக்கு முடிச்சா போதும் அப்படின்ற அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற முடியும். ஓகேங்களா? ஸோ இதே போல் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் டெய்லி போடுறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மலைபடு கடாமின் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்விங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் கௌசிகனார். சீதாங்க இதுக்கான ஆன்சர். பெரும் கௌசிகனார் தான் பார்த்தீங்கன்னா மலைபடு கடாம் அப்படின்ற நூலோட அந்த ஆசிரியர். ஓகேங்களா? அப்படியே அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம ரிவீல் பண்ணிடலாம் பாருங்க. முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார் பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படையோட ஆசிரியர் தான் பார்த்தீங்கன்னா முடத்தாம கன்னியார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனாரை பொறுத்தவரைக்கும் 10 பாட்டு நூல்கள்ல 2 நூல்களை எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா? பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலை இந்த 2 நூலுமே யார் எழுதியிருப்பாருன்னா உருத்திரங்கண்ணனார் தான் எழுதியிருப்பாரு. நத்தாத்தனார் பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படையோட ஆசிரியர் தான் நத்தாத்தனார். ஓகேங்களா? இது அப்படியே நீங்க ஓரளவு நான் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் பெயர் பெற்ற நூல் எது? பாருங்க, ஒரு மலையை என்ன பண்ணியிருப்பாங்க, யானையா உருவகம் பண்ணியிருப்பாங்க. அந்த மலையிலிருந்து எழக்கூடிய அந்த ஓசைகளை யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க ஒப்பிட்டு இருப்பாங்க. அப்படி ஒப்பிட்டு பெயர் பெற்ற நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைபடு கடாம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். மலைபடு கடாம் அப்படின்றதான் பெயர் பெற்ற அந்த நூல். அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, மலைபடு கடாம் சார்ந்த 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூற்றுகளை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. ஓகே, நேரம் நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஆமாங்க, மலைபடு கடாமை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கும். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடு கடாம், அதாவது அது கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படும். இந்த 5 நூல்களும் ஆற்றுப்படை நூல்களா இருக்கும். அகநூல்கள் ஒரு 3 இருக்கும். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி என்ற புறநூலும் நெடுநல் வாடை என்ற அகம்புறமும் சேர்ந்து மொத்தம் 10 நூல்கள் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த 10 பாட்டு நூல்கள். அதுல ஒண்ணுதான் மலைபடு கடாம். இது 583 அடிகளை கொண்டது. ஆமாங்க, கரெக்ட் தான். 583 அடிகளை கொண்ட நூல் தான் இந்த மலைபடு கடாம். இதுதான் கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படுது. அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடு கடாமோட பாட்டுடை தலைவன் யார்? சூப்பர். யாருங்க? நன்னன் அப்படின்ற குறுநில மன்னன். ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். நன்னன் அப்படின்ற குறுநில மன்னன் தான் பார்த்தீங்கன்னா மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன். ஓகேங்களா? நன்னன் செய் நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனோட பாடிய புலவர் பெருங்கௌசிகரனார். நன்னன் தான் இதனுடைய பாட்டுடை தலைவன். அப்படியே மற்ற ஆப்ஷன்ஸை நான் ரிவ்யூ பண்றேன், அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. நல்லியக்கோடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். ஓகேங்களா? ஏன்னா சிறுபான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், நத்தாத்தனார். அவர் யாரு பாட்டுடை தலைவனை வச்சு பாடியிருப்பாரு? நல்லியக்கோடனை தான் பாட்டுடை தலைவனை வச்சு என்ன பண்ணியிருப்பாருங்க, பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து கரிகாலனை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா பட்டினைப்பாளையோட பாட்டுடைய தலைவன் தான் பார்த்தீங்கன்னா கரிகாலன். ஸோ உருத்திரங்கண்ணனார் தான் அதை எழுதியிருப்பாரு. கரிகாலன் பட்டினப்பாளையோட பாட்டுடைய தலைவன். ஸோ நெடுஞ்செழியனை பொறுத்தவரையிலும் முல்லைப்பாட்டு மற்றும் மதுரை காஞ்சிக்கும் பாட்டுடைய தலைவன் யாரானா நெடுஞ்செழியன். ஓகேங்களா? இது அப்படியே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க. ஆனா மலைபடு கடாமின் பாட்டுடைய தலைவன் நன்னன். அசையி என்பது டேஷ். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஈன்றதோட முடிஞ்சாலே அது என்னதுங்க, சொல்லிசை அளபடைகள். ஓகேங்களா? ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். இது சொல்லிசை அளபடை. அடுத்து தவறானது எது? பாருங்க, இங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால டக்குன்னு எடுத்துருவீங்கன்னு நினைக்கிற ஆன்சரை. ஸோ அசையி அப்படின்னா இலைப்பாரி, கரெக்ட் தாங்க. படுகர் அப்படின்னா பள்ளம், இதுவும் கரெக்ட் தான். பொம்மல் அப்படின்னா சோறு, இது ரொம்ப முக்கியங்க. பொம்மல் அப்படின்றது ஆல்ரெடி தனியாவே கேட்டிருக்காங்க. பொம்மல் அப்படின்றது சோறு. வைரியம் அப்படின்றது திணை, இதாங்க தவறு. டி தான் தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ வைரியம்னா திணை இல்லைன்னா என்ன சார் வரும் அப்படின்னா கூத்தர். என்ன வருங்க? வைரியம்னா கூத்தரை குறிக்கக்கூடியது. இரடி அப்படின்னா தான் திணை. எதை குறிக்கக்கூடியது? திணையை குறிக்கக்கூடியது. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. வைரியம்னா
கூத்தர்னு வந்திருக்கணும். இரடினா தான் வந்து திணையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து, பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னர் யார்? ஓகேங்களா? ஸோ பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னன் யார்? சூப்பர், நன்னன். ஏன்னா மலைபடுகடாமோட பாட்டுடைய தலைவன் யாருங்க? நன்னன் தான். ஸோ அவனை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதுல புகழ்ந்து அப்படி பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஆற்றுப்படுத்துதல் சொல்லுவாங்க. ஸோ அந்த வள்ளலை நாடி வரக்கூடிய அந்த கூத்தனையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நன்னனோட பெருமையை வந்து சொல்லுவாங்க, அவர்கிட்ட போன்னு சொல்லுவாங்க. அதான் ஆற்றுப்படை. அப்படி ஆற்றுப்படுத்துறப்ப தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, மலைந்து என்ற பகுபது உறுப்பா நம்ம ஏற்கனவே பியூ எக்ஸாம்ல பார்த்துருந்தோம். இந்த பகுபது உறுப்பில் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. மலைந்து, மலை கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து உ எனும் பகுபத உறுப்பினருக்கு தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். சரி, இதுல பாருங்க, இதெல்லாம் நீங்க டக்குன்னு கெஸ் பண்ணிடுவீங்க. மலை அப்படின்னா பகுதி கரெக்ட் தான். இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அதுவும் கரெக்ட் தான். ஊ பெயரச்ச விகுதி தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஊன்றதுனா வரணும் வினையச்ச விகுதி. ஆதான் பெயரச்ச விகுதி, ஊன்றது வினையச்ச விகுதி. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் திருப்பி ரிப்பீட்டடுக்காக சொல்றேன். அடுத்து, கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது எது? இது ரொம்ப முக்கியங்க. இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கொஸ்டின் அந்த ஒரு பாடத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய கற்பவை கற்றப்பின் அப்படின்ற இடத்துல இருந்தா வந்து கேட்கப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா கம்பங்கூழ் அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம உடலோட குளிர்ச்சியை ஏற்படுத்தும், உச்சி நல்ல வந்து ஸ்ட்ரென்த்தை தரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் லாஸ்ட் வேர்டு என்ன இருக்கும், கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் அழைக்கப்படக்கூடியது வந்து இந்த கம்பு தான். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கம்பு. ஓகேங்களா? அடுத்து, கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண் படைப்பாளியார்? இது ரொம்ப முக்கியங்க. இது ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? யூஜிடிஆர்பில இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. யூஜிடிஆர்பி நடந்தது இல்லைங்களா? அதுல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி யாருக்கு முன்னாலே எதிர்ப்பாரு, கி ராஜநாராயணுக்கு முன்னே வந்து என்ன பண்ணிருப்பாரு, எழுத தொடங்கியவர். அப்ப கு அழகிரிசாமி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். இவங்களாம் அதுக்கப்புறம் வாடியா வந்தவங்க. கு அழகிரிசாமி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, பொருந்தா இணை எது? வட்டார வழக்கு சொற்கள்ல பொருந்தாம இருக்கிறது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க. பதனம் அப்படின்னா கவனமாக. இப்ப பதனமா போப்பா அப்படின்னு கரெக்ட் தான். மகுலி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி, கரெக்ட் தான். வரத்துக்காரன் அப்படின்னா இளையவன் அப்படின்றது தவறுங்க. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். எதுங்க? வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப சீதா இங்க தவறா இருக்கு, புதியவன் வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் இங்க நம்ம பார்த்திருக்கோம். நான் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் ஏறும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் பெயர்பட்ட நூல் வந்து முல்லைப்பாட்டு. மலைபடுகடாம். மலைபடுகடாம் நூல் வந்து எல்லாமே சரியா இருக்குங்க. 10 பாட்டு நூல் ஒன்று, 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாமின் பாட்டுடைய தலைவன் வந்து நன்னன். அசைன்றது சொல்லி சேலவடை. இதுல தவறா இருக்கிறது வைரியம்னா வந்து பாத்தீங்கன்னா இரடினா தான் வந்து திணைன்னு வரணும். வைரியம்னா வந்து கூத்தர்னு வரணும். பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய மன்னன் வந்து நன்னன். மலைந்து இதுல வந்து ஊன்றது வினையச்ச விகுதியா வந்திருக்கணும். கருப்பு நிற கரிசல் மண்ணோட இயற்கை தங்கம்னா கம்பு. கி ராஜாராயணன் முன் ஏது தொடங்கியவர் வந்து கு அழகிரிசாமி. இதுல தவறா இருக்கிறது வந்து வராத்துக்காரன்னா புதியவன். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. கரங்கு இசை விழவின் உரந்தை என்னதுங்க? கரங்கு இசைவிழவின் உரந்தை என அகநானூற்று பாடலில். அப்ப இது அகநானூறு பாடல் அப்படின்றத நானே சொல்லிட்டேன். அகநானூறு பாடலில் அடிகோடிட்ட சொல் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சரி, நான் அடிகோட மறந்துட்டு இருக்கேன். அடிகோடிட்ட சொல் எதுனா இதுதான், உரந்தை அப்படின்றத வந்து அடிகோடிட்ட சொல்லுங்க. அப்ப அந்த உரந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? சோ கரங்கு இசைவிழவின் உரந்தை அப்படின்றது எந்த நூலுங்க? அகநானூறு. அதே தனி கொஸ்டினா கேட்டுருவாங்க. இவரி இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அகநானூறு. அது எந்த இடத்த குறிக்குதுன்னு கேட்கலாம், அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்கலாம். இதுல 3 கொஸ்டின் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அகநானூறு பாடல இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றதுக்கான ஆன்சரை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே போல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம சேனல் புதுசாக இருக்கும், நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா என்னால ஒரே நேரத்தில் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வீடியோஸ் சில நேரங்களில் போட முடியாது. எனக்கு சில என்ன வேலைகள் இருந்தால் அதை முடிச்சுட்டு சில நேரங்களில் லேட்டாக போடுவேன், சில நேரங்களில் ஃப்ரீயாக இருந்தாலும் அப்பயே கூட வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வீடியோவை நான் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் 9 மணிக்கு கூட போட்டுன்னு இருப்பேன், சில நேரங்களில் ஈவினிங் 6 மணிக்கு கூட சைக்காலஜி வீடியோவை போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த டைம் மிஸ்மேட்ச் ஆகலாம். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. இல்லை இந்த டைம்ல தான் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃப்ரீயா இருந்தால் நான் இன்னொரு வீடியோ போடுவேன், அதை அப்லோட் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து டைமுக்கு தவிர பண்ணிடுவேன். நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க லைக் போட்டுனே இருந்தீங்கன்னா யூடியூபே உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ வந்து காட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.